நாங்கள் வந்து டெல்டா ஏரியாவில் வந்திருக்கோம். ஏரியாவோட சூழ்ந்த ஏரியா ஒவ்வொரு ஊருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஏரியா இருக்கும். இதை பேஸ் பண்ணினா எங்களுக்கான திட்ட வரைய நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 10 ஏக்கரில் நாங்கள் ஒவ்வொரு ஏக்கராக வந்து பிரிச்சுக்கிறோம். ஏன்னா ஷூ மேக்கர் வந்து சொல்லியிருக்காரு ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்னு. ஏன்னா சின்ன முன்னெடுப்பு தான் வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த ஒரு ஏக்கரில் 5% நிலத்தை வந்து, அதாவது 5 சென்ட்டை வந்து அந்த ஏக்கரில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு நம்ம ஒதுக்கிடுறோம். மிச்சம் இருக்கிற 20 சென்ட்டை வந்து பயோடைவர்சிட்டி, அதாவது ட்ரீ பிளான்டேஷன். அந்த ட்ரீ வந்து விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக பலன் கொடுக்குற மாதிரி இருக்கணும், பழங்கள் கொடுக்கணும், டிம்பர் விடாமல் இருக்கலாம். மிச்சம் இருக்கிற 75 சென்ட் இருக்குல்ல, அதை வந்து பிரைமரி கிராப், அதாவது அங்கே செய்கிற பயிர், சீசனல் கிராப் மாதிரி பயிர். இப்போ 100 சென்ட் ஒரு ஏக்கர் கவர் ஆயிடுச்சு. 10 விவசாயி அப்படி இருக்கும்போது தண்ணீர் சேகரிப்பு வந்து அரை ஏக்கரா மாறும். பயோடைவர்சிட்டி ஜோன் வந்து 2 ஏக்கரா மாறும். கிராப் கல்டிவேஷன், அதாவது பயிர் சாகுபடி வந்து 7.5 ஏக்கரா மாறும். இது 10 ஃபார்மருக்கு. இதே வந்து நம்ம ஒரு ஒன்றியத்தை கொண்டு போனோம்னா அங்கே 100 ஃபார்மர் வருவாங்க. அங்கே 5 ஏக்கர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா ரெயின் வாட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு தண்ணீர் தினத்தில் ஒன்று கூடியிருக்கோம். தண்ணியை சேகரித்தாதான் அடுத்த நம்ம வளத்தை பற்றி யோசிக்க முடியும். அதில் ஒருங்கிணைந்த பண்ணையமாக கொண்டு வந்தால் இன்னும் நமக்கு பெரிய லாபம் கிடைக்கும். அப்போ 5 ஏக்கர், அதாவது ஒரு ஒன்றியத்துக்கு 5 ஏக்கர் வந்து நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம், மழைநீர் சேகரிக்கலாம். இதே வந்து 20 ஏக்கரா மாறுது ஃபுட் ஃபாரஸ்ட், அதாவது டைவர்சிட்டி ஜோன். அதில் வந்து நமக்கு உகந்த மரங்களை 20 ஏக்கருக்கு கொண்டு வரலாம். அப்போ அதுக்கான கார்பன் கிரெடிட்டுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். கிராப் கல்டிவேஷன் வந்து 75 ஏக்கர் மாறுது. இந்த 75 ஏக்கருக்கு உள்ள கிராப் கல்டிவேஷன் வந்து மொத்த பொருட்களையும் ஒன்று சேர்க்கணும். அடுத்து 100 பேர் விளையிற பொருட்களை வந்து ஒன்று சேர்த்து இல்லை மதிப்பு கூட்டல் செஞ்சு விலைக்கு விற்க முடியும். இதனால ஃபார்மர்ஸுக்கான பண வருவாய் வந்து அதிகமாகுது. இதுதான் வந்து எங்கள் டெல்டா ரீஜனுக்கான திட்டம்.